அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து சுபாஷ். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஃபீனிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு 10வது டெஸ்ட் நடந்துச்சு. ஃபுல் டெஸ்ட்டில் 2வது டெஸ்ட். ஸோ அதில் மேக்ஸில் ஃபுல் போர்ஷன் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ மொதல் கொஸ்டின், சம அளவுள்ள 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடங்களில் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புகிறது எனில் அதே அளவுள்ள 9 குழாய்கள் அத்தொட்டியை எவ்வளவு நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தொட்டி மற்றும் குழாய், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்துதான். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது? டைம் அண்ட் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் அங்கே ஆட்கள் ஒரு வேலையை செய்கிற மாதிரி எனக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல என்ன பண்ணுது? ஒரு குழாய் ஒரு தொட்டியை நிரப்புது அப்படிங்கிறதா அது பண்ண வேலை. ஸோ இதுல எனக்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடங்கள்ல தண்ணீர் தொட்டியை நிரப்பும். ஸோ ஒர்க் டனுக்கான ரேஷியோ எனக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு வேலையை செய்யறாங்க, எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? M1 D1. இந்த ஒர்க் டன்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? M2 D2க்கு ஈக்குவலா இருக்குமா? ஸோ இங்க எனக்கு வேலை செய்யறது யாரு? ஆட்கள் கிடையாது, குழாய்கள். எத்தனை குழாய்? 6 குழாய்கள் வேலை செய்யுது. ஸோ 6 குழாய் இன்ட்டு. ஸோ அது எடுத்துக்கிட்ட டைம் என்ன? 1 மணி 30 நிமிடங்கள். டைம் கேப்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு நாட்களா கொடுப்பாங்க, மணி நேரங்கள்ல கொடுப்பாங்க, அல்லது நிமிடங்கள்ல கொடுப்பாங்க. ஸோ இங்க எனக்கு 2 யூனிட் மிக்ஸ் ஆகிருக்குது. 1 மணி 30 நிமிடங்கள் இருக்குது. ஒரே யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்னு எல்லாத்தையுமே மணி நேரமா மாத்திக்கோங்க, அல்லது எல்லாத்தையுமே நிமிடமா மாத்திக்கோங்க. ஸோ 1 மணி 30 நிமிடங்கள் அப்படிங்கிறத நான் நிமிடங்களா மாத்தினா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள், அப்போ பிளஸ் 30 90 நிமிடங்கள். ஸோ அப்போ 6 குழாய்கள் சேர்ந்து 90 நிமிடங்கள்ல ஒரு தொட்டியை நிரப்புது அப்படின்னா 9 குழாய்கள் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல தொட்டியை நிரப்பும்? இதுதான் கேள்வி. ஸோ அதே அளவுள்ள 9 குழாய்கள். ஸோ அப்போ 6 × 9 ஈக்குவல் டு 9 6 × 90. ஸோ அப்போ D2 வேல்யூ என்ன? 6 × 90 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு D2. ஸோ கேன்சல் பண்ணா 10. 6 × 10 60 நிமிடங்கள். ஸோ 90ங்கிறத நான் என்ன எடுத்திருக்கிறேன்? நிமிடங்கள்ல எடுத்திருக்கிறேன்னா, ஸோ அப்போ எனக்கு ஆன்சரா கிடைக்கிறது இதில் தான் கிடைக்கும், நிமிடங்கள்ல கிடைக்கும். 60 நிமிடம்ங்கிறது என்ன? 1 மணி நேரம். ஸோ ஆன்சர் 1 மணி. ஸோ அடுத்த கேள்வி, இரண்டு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 183 1/3% எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம் என்ன? ஸோ கொடுத்திருக்கிறத என்ன பண்ணுங்க? மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா எழுதுனா முடிஞ்சது. 2 எண்களினுடைய கூடுதல், அந்த 2 நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, A + Bன்னு எடுத்துக்கிறேன். 2 நம்பரினுடைய கூடுதல், இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க? இரண்டாவது எண்ணின் 183 1/3%. 183 1/3%. இரண்டாவது எண்ணினுடைய 183 1/3%. 183 1/3னா 183 கலப்பு பின்னத்துல இருக்குது. நான் தகா பின்னமா மாத்திரம் எப்படி மாத்திரலாம்? 3 × 183 எவ்வளவு வரும்? 3 18 3 54 549 + 1 550 டிவைடட் பை 3%. இந்த சதவீதம் சிம்பலினுடைய மீனிங் என்ன? 1/100 தானே. இப்போ 550 டிவைடட் பை 3 ஹோல் டிவைடட் பை 100ன்னு போடணும். ஹோல் டிவைடட் பை 100 இது என்னவா மாறும்? 550 டிவைடட் பை 300ன்னு மாறும். ஸோ அப்போ A + B னுடைய மதிப்பு என்னவா இருக்குது? 550 டிவைடட் பை 300B. ஸோ பிளஸ் B அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் B வந்துருமா? ஸோ அப்போ 550 டிவைடட் பை 300B. கேன்சல் பண்ணா 5வது டேபிள்ல ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 11 5 55, சாரி மைனஸ் B இருக்குல்ல 300. ஸோ A ஈக்குவல் டு 550 டிவைடட் பை 300B. இந்த பிளஸ் B அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் B. ஸோ அப்போ 300 இங்கே மல்டிப்ளை பண்ணா 300B. 550லேருந்து 300 போயிடுச்சுன்னா 250B டிவைடட் பை 300 ஈக்குவல் டு A. ஸோ அப்போ இதில் கேன்சல் பண்ணா 0க்கு 0 கேன்சல். இங்கே என்ன இருக்கு? 25/30 இருக்குது. 5 5 25, 6 5 30. இந்த 6 இங்கே மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? அல்லது B எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. A டிவைடட் பை B ஈக்குவல் டு 5/6. ஸோ அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? முதல் மற்றும் இரண்டாம் எண்ணுக்குள்ள விகிதம் தானே கேட்டிருக்காங்க. என்ன விகிதத்துல இருக்குது? 5:6. ஆன்சர் C. ஓகேவா? அடுத்த கேள்வி, சராசரி ஆவரேஜ் டாபிக்ல இருந்து 5 எண்களின் சராசரி 32. 5 நம்பரினுடைய சராசரி 32. இதில் ஒரு எண்ணை நீக்கும் பொழுது சராசரி 2 குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எனக்கு ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அதுல என்ன வேல்யூஸ் இருக்குது? சராசரிக்கான பொதுவான ஃபார்முலா என்ன? சராசரி ஈக்குவல் டு கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளினுடைய கூட்டுத்தொகை டிவைடட் பை கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளினுடைய எண்ணிக்கை.
அப்போ அந்த மதிப்புகளினுடைய எண்ணிக்கையும் அதனுடைய சராசரியும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன கண்டுபிடிக்கலாம்? கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? 5 நம்பரினுடைய சராசரி 32 அப்படின்னா 5 நம்பரை கூட்டினா என்ன வேல்யூ வரும்? 5 × 32. கூட்டுத்தொகை வேணும்னா என்ன செய்யலாம்? சராசரியும் எண்ணிக்கையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ 5 நம்பர்ஸ் 32 சராசரி. ஸோ 5 × 3 150 160. ஸோ அப்போ 5 நம்பரினுடைய சராசரி 32னா அதனுடைய கூட்டுத்தொகை எவ்வளோ? 120. இப்போ என்ன சொல்றாங்க? அதுல இருந்து ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டா எத்தனை நம்பர் இருக்கும்? 4 நம்பர் இருக்கும். இப்போ 4 நம்பர் அந்த ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சராசரி என்னன்னு மாறிடுச்சு? 2 குறையுதுன்னு சொல்றாங்க. சராசரி 2 குறைஞ்சதுன்னா எவ்வளவு மாறிடுச்சு? 30 மாறிடுச்சு. இப்போ 4 நம்பரினுடைய சராசரி 30னா 4 நம்பருடைய டோட்டல் எவ்வளோ? 4 × 30 120. இப்போ இதுல டேட்டாவை பாருங்க. 5 நம்பரினுடைய கூடுதல் 160. ஒரு நம்பரை தூக்கிட்டா என்னன்னு மாறிடுச்சு? 120ன்னு மாறிடுச்சு. அப்ப ரிமூவ் பண்ண நம்பர் என்னவா இருக்கும்? 40. எவ்வளவு குறையுது? 40 தானே குறையுது. அப்ப நீக்கப்பட்ட எண்ணுங்கிறது என்ன? அந்த 40. ஆன்சர் டி. ஓகே, அடுத்த கேள்வி. சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு, ஒரு கோளம். இந்த மூணினுடைய கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சமமான விட்டம் மற்றும் உயரம்னு சொல்லியிருக்கிறாங்க. உருளை, கூம்பு, கோளம். உருளை, கூம்பு, கோளம். இந்த மூணினுடைய கன அளவுகளின் விகிதம். சமமான விட்டம் மற்றும் உயரம்னு சொல்லிட்டாங்க. இங்க என்ன உயரம் இருக்குதோ அதே தான் இங்கேயும் உயரம் இருக்குது, h. அடுத்து சமமான விட்டம் சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாத்துக்குமே ரேடியஸ் என்னதான்? r தான். எல்லாத்துக்குமே விட்டம் சேம் தான். அப்ப எல்லாத்துக்குமே விட்டமும் சரி ஆரமும் r தான், சேமா தான் இருக்கும். கன அளவுகளின் விகிதம் தானே கேட்கிறாங்க. உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. விகிதம் கேட்கிறாங்க, ரேஷியோ. கூம்பினுடைய கன அளவு 1/3 πr²h. கோளத்தினுடைய கன அளவு 4/3 πr3. இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆயிரும்? பை கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்த ரிமைனிங் என்ன இருக்குது? இங்க ஒரு r², இங்க ஒரு r², இங்க ஒரு r². r³ r² கேன்சல் ஆகி அங்க ஒரு r மட்டும் இருக்கும். அப்ப ரிமைனிங் எனக்கு என்னெல்லாம் இருக்குது? இங்க h இருக்குது, இங்க 1/3 h இருக்குது, இங்க 4/3 r இருக்குது. ஸோ நான் விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஒரே பேராமீட்டர் இருக்கணும். அப்பதான் கேன்சல் பண்ணி எனக்கு நான் என்ன டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவா எடுக்க முடியும், நம்பரா எடுக்க முடியும். இங்க எனக்கு h இருக்குது, இங்க r இருக்குது. எப்படி கேன்சல் பண்ண முடியாது? எல்லாத்துலயுமே h இருந்தா கேன்சல் பண்ணிடலாம், எல்லாத்துலயுமே r இருந்தா கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டுல மட்டும் தான் h இருக்கு, இதுல r இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? h r மாத்தணும். அது எப்படி மாத்துறது? கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? சமமான உயரம்னு கொடுத்திருக்காங்களா? அதாவது இந்த 3 ஷேப்புக்கும் உயரம் சேம். இந்த 3 ஷேப்பும் ஈக்குவலான ஹைட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உருளைன்னு பார்க்கும்போது எனக்கு உயரம்ங்கிறது இங்க இருக்குது. கோலத்துக்குங்கிறது உயரம்ங்கிறது என்ன? கோலத்தினுடைய விட்டம் தானே கோலத்துக்கு உயரம். அப்போ அந்த விட்டம்ங்கிறத நான் என்னன்னு எடுத்துக்கிடலாம்? ஹச்ன்னு எடுத்துக்கிடலாமா? அப்ப அந்த கோலத்தினுடைய விட்டம்ங்கிறது இந்த ஹச்சுக்கு ஈக்குவலா இருக்குமா? இங்க என்ன ஹெச்சோ அதை தான் இங்க விட்டம். அப்ப ஆரம் எனக்கு என்னவா இருக்கும்? ஆரம்ங்கிறது விட்டத்துல பாதி தானே, h/2. அப்ப ஆருக்கு பதில் என்ன போடலாம்? h/2 போடலாமா? சோ இதுல சப்ஸ்டிட் பண்ணனா h 1/3 h 4/3. இந்த ஆருக்கு பதில் என்ன போடலாம்? h/2. இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? எல்லாத்துலயுமே h வந்துருச்சு, h கேன்சல் பண்ணிடலாம். சோ ரேஷியோ என்னவா மாறிடுச்சு? இங்க 1 இருக்குது, 1:, இங்க 1/3, இங்க 1 2 2 2 2 4 2/3. இப்படி மாறிடுச்சு. சோ இப்போ எனக்கு இதை ரேஷியோ மாத்தணுமா? ரேஷியோனா அதுல இருக்கக்கூடிய மதிப்புகள் எல்லாம் என்னவா இருக்கணும்? முழு எண்களா இருக்கணும். இங்க 2 பின்னத்துல இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்க. சோ எல்சிஎம் எடுத்தா 3. சோ இங்க 3 பெருக்குனா 3. இங்க ஏற்கனவே 3 தான் இருக்குது. சோ 1. இங்க ஏற்கனவே 3 இருக்குது. சோ 2. அப்ப ரேஷியோ எனக்கு என்ன? 3:1:2. ஆன்சர் டி, 3:1:2. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி. ஒருவர் சென்னையிலிருந்து இட்டா நகருக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். அவர் தனது பயணத்தை வெள்ளிக்கிழமை 18:30 மணிக்கு தொடங்குகிறார். வெள்ளிக்கிழமை 18:30 அவருடைய ரயில் பயணம்ங்கிறதுனால என்ன சொல்றாங்க? ட்ரெயின் டைமிங் படி 24 ஹவர்ஸ்ல சொல்றாங்க. எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 59 மணி நேரம் ஆகும். அதாவது ட்ரெயின் எங்கேயுமே டிலே இல்லாம யூஸ்வலான டைம்ல போனுச்சுன்னா சென்னையில இருந்து இட்டா நகருக்கு போறதுக்கு மொத்தம் 59 மணி நேரம் ஆகும்.
அப்படின்னா அவர் எப்பொழுது இட்டா நகர் சென்றடைவார்னு சொல்றாங்க. எப்போ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு? வெள்ளிக்கிழமை 18:30. ரொம்ப சிம்பிளானதா. ஸோ என்ன பண்றாங்க? ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை 18:30னா என்ன? 6:30 PM. 18:30னா பிற்பகல் 6:30. அப்போ 59 மணி நேரம் சொல்றாங்க. 59 மணி நேரத்தை நான் நாட்களா பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 24 மணி நேரம் ஒரு நாள், 24 மணி நேரம் ஒரு நாள், 24 48, இன்னும் மீதி எவ்வளவு இருக்குது? 11 மணி நேரம் இருக்குது. அப்ப 2 முழு நாட்களும் ஒரு 11 மணி நேரமும் ஆகும். அப்போ இதுல இருந்து ஒரு 24 மணி நேரத்தை கூட்டினா என்ன வந்துடும்? சனிக்கிழமை 6:30 வந்துருமா? 6:30 PM. மறுபடியும் ஒரு 24 மணி நேரத்தை கூட்டினா ஞாயிற்றுக்கிழமை 6:30 PM வந்துருமா? இப்ப என்ன பண்ணணும்? இதுல இருந்து நீ எவ்வளவு கூட்டணும்? 11 மணி நேரம் இன்னும் இருக்குது. ஸோ இது கூட 11 மணி நேரம் கூட்டினா என்ன வந்துடும்? 11 மணி நேரம் கூட்டினா 6:30. இந்த 6:30 PMனா இங்க எனக்கு எவ்வளவு டைம் இருக்குது? ஒரு 5.5 மணி நேரம் இருக்குது. இந்த நாள்ல இன்னும் 5.5 மணி நேரம் மிச்சம் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 5.5 மணி நேரம் மறுநாள் விழுந்துருமா? அப்ப திங்கள் கிழமை காலையில 5:30 AM அந்த டைமுக்கு அவர் எங்க ரீச் ஆவாரு? இட்டா நகருக்கு ரீச் ஆவாரு. ஆன்சர் திங்கள் கிழமை 5:30 AM. இதுதான். ஸோ சாதாரண டைம் சீக்வன்ஸ் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், என்ன கொடுத்திருக்காங்க? x = 1, y = 2, z = 3 எனில் x³ + y³ - z³ + 3xyz இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x³ + y³ - z³ + 3xyz வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 2 3. ஸோ அப்போ 1³ + 2³ - 3³ + 3 × 1 × 2 × 3. ஸோ வேல்யூ எல்லாரும் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பார்த்தா 1³ 1, 2³ 8, -3³ 27, + 3 × 2 6, 6 3 18. ஸோ கூட்டுனா 8 + 1 9, 9 + 18 27, 27 - 27 0 வருது ஆன்சர். ஸோ இப்போ எனக்கு 0 வருது. ஆனா ஆப்ஷன்ல 0 இருக்குதா? இல்ல. இன்டைரக்டா என்ன கொடுத்திருக்காங்க? எனக்கு என்ன அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க மதிப்புகளை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 1 2 3 1 + 2 - 3, 1 + 2, 1 + 2 + 3, 3 × 1 × 2 × 3. ஸோ இப்போ இதுல எது இங்க 0 வருது? 1 + 2 3, 3 - 3 0. ஸோ இப்போ 0 ஆன்சரா வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி. ஸோ 2 இருபடித்தான சமன்பாடு கொடுத்துருக்காங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு மீப்போவை கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். ஸோ சமன்பாடுகள் கொடுத்துட்டு எனக்கு HCF கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன செய்யணும்? அதை காரணிப்படுத்தணும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் தீர்வுகள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மீப்போவை அப்படின்னா பொதுவான உறுப்பு மட்டும்தான் எடுக்கணும். அந்த பொதுவான உறுப்புலையும் எனக்கு அடுக்கு இருந்துச்சுன்னா இருக்கலே சிறிய அடுக்கு எடுக்கணும். இதே எல்சிஎம்மா இருந்துச்சுன்னா பொதுவா இல்லைனாலும் எடுக்கணும். பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள்ல உயர்ந்த அடுக்கு எடுக்கணும். இப்ப HCF தான். HCFல எனக்கு பொதுவான உறுப்பு மட்டும் எடுக்கணும். அந்த பொதுவான உறுப்புலையும் குறைந்த அடுக்கு. ஒருவேளை அடுக்குகள் எனக்கு 2 பொதுவான உறுப்புகளையும் எனக்கு அடுக்குகள் இருந்துச்சுன்னா அதுலயும் குறைந்த அடுக்கு எடுக்கணும். இப்போ சொல்யூஷன் என்ன? ஸோ முதல்ல எனக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? m² - 3m - 18 அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருக்குனா எனக்கு -18 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ -3 வரணும். ஸோ என்ன பண்ணலாம்? 6 3 18, 6 3 18. இதனுடைய வித்தியாசம் என்ன? 3. ஆனா என்ன வரணும்? எனக்கு -3 வரணும். ஸோ -6. -6ஐயும் 3ஐயும் பெருக்குனா -18, -6ஐயும் 3ஐயும் கூட்டுனா -3 கிடைச்சிருச்சா? இப்போ சொல்யூஷன் எனக்கு என்ன? m - 6 m + 3. அடுத்து ரெண்டாவது என்ன? பெருக்குனா எனக்கு 6 வரணும், கூட்டுனாலோ கழிச்சாலோ எனக்கு என்ன வரணும்? 5 வரணும். ஸோ அப்போ +6. ஸோ 6 1 6, இல்லைன்னா 2 3 6. ஸோ 2 3 6னா இது ரெண்டுமே பிளஸ்ல இருக்குது. கூட்டுனா 5, ரெண்டையும் பெருக்குனா +6. இப்போ சொல்யூஷன் எனக்கு என்ன? m + 2 m + 3. ஸோ எனக்கு என்ன எடுக்கணும்? HCFனா பொதுவான உறுப்பு மட்டும்தான் எடுக்கணும். இதுல பொதுவான உறுப்பு எது? இங்கேயும் m + 3 இருக்குது, இங்கேயும் m + 3 இருக்குது. ஸோ HCF என்ன? m + 3. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 8000 அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள இடையில உள்ள வித்தியாசம் சொல்லி கேட்டாங்கன்னா டைம் பீரியட் பொதுவா 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ரெண்டுக்குமே நமக்கு ஃபார்முலா இருக்குது. இங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 ஆண்டுகளுக்குன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ 3 ஆண்டுகள்ல எனக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்ங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? P இன்ட்டு R/100 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 300 பிளஸ் R டிவைடட் பை 100. இதுல Pங்கிறது அசல், Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா அசல்ங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8000 ரூபாய். ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது? 5%. ஸோ 5/100 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா ஹோல் ஸ்கொயர் போடணும், மறந்துடக்கூடாது. மேல 5க்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுட்டு கீழே 100ன்னு போட்டக்கூடாது. 5/100 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து 300 பிளஸ் 6 டிவைட் பை 100. 300 பிளஸ் 6 305 டிவைட் பை 100. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனா 8000 இன்ட்டு 5 ஸ்கொயர் 25 டிவைட் பை 100 ஸ்கொயர் 100 இன்ட்டு 100 இன்ட்டு 305 டிவைட் பை 100. இப்போ வேல்யூ எல்லாம் கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? ஸோ 3 0 1 2 3 1 2 3. ஸோ 8 25ல கேன்சல் பண்ணா 1 25 4 25 100 4ல கேன்சல் பண்ணா 1 4 2 4. அப்போ 2 இன்ட்டு 305 டிவைட் பை 10 மறந்துடக்கூடாது. கேன்சல் பண்ணும்போது கரெக்டா கேன்சல் பண்ணி ஞாபகம் வச்சிடணும். கீழே என்ன வேல்யூஸ் இருக்குது? இங்க 3 0 இங்க 1 0 இருக்குது. ஸோ அப்போ 2 இன்ட்டு 305 என்ன வரும்? 610 டிவைட் பை 10 கேன்சல் பண்ணா 61. ஸோ அப்போ 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவா இருக்குது? ரூபாய் 61. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 ஆகவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6800 ஆகவும் உயர்கிறது எனில் வட்டி வீதம் காண்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு தனி வட்டியில ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல இவ்வளவு ரூபாயா மாறுது அப்படின்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகள்ல 6200 ரூபாயா மாறுது, 3 ஆண்டுகள்ல 6800 மாறுது. ஸோ இப்போ நான் இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா தனி வட்டி கண்டுபிடிக்க எனக்கு இங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகள் 6800, 3 ஆண்டுகள் 6800 அப்படின்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு கூடியிருக்குது? 600 ரூபாய் கூடியிருக்குது. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கூடுற மதிப்புங்கிறது அந்த வருஷத்துக்கான வட்டி மட்டும்தான். இதுதான் தனி வட்டிக்கான கான்செப்ட். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய அசல் பிளஸ் வட்டி ரெண்டுலையுமே சேர்ந்து என்ன விழுவும்? வட்டி விழுவும். ஆனா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் பிக்ஸ்டா இருக்கும். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா அசல் பிக்ஸ்டா இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் வட்டி மட்டும் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த வருஷத்துல எனக்கு எவ்வளவு ஆட் ஆயிருக்குது? 600 ரூபாய் ஆட் ஆயிருக்குது. இந்த 600 ரூபாய்ங்கிறது தான் வட்டி. இப்போ நான் அசல் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த தொகை 6200, அதுல ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? ஒரு வருட வட்டி 600 ரூபாய். அப்போ 2 வருட வட்டி எவ்வளவா இருக்கும்? 2 வருட வட்டி 1200 ரூபாயா இருக்கும். 2 வருடத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ? 6200. ஸோ மெச்சூரிட்டி பீரியட் 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை 6200. இந்த 6200ங்கிறது மொத்த தொகை, அசலும் வட்டியும் சேர்ந்தது. வட்டி மட்டுமே எவ்வளவு? 1200. அப்ப அசல் எவ்வளவு இருக்கும்? 6200ல 1200 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 5000 ரூபாய் எனக்கு அசல் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நான் அதுல தனி வட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ 2 வருஷத்தை எடுத்துக்கிடுறேன். 5000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கான வட்டிங்கிறது எவ்வளோ? 600 ரூபாய் தானே. ஸோ டைம் பீரியட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. ஸோ இதுல எனக்கு R தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அசல் 5000, டைம் பீரியட் 1 வருஷம், ரேட் நான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. எவ்வளவு எனக்கு? 600 ரூபாய் வட்டி கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 50. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 600 டிவைடட் பை 50. ஸோ கேன்சல் பண்ண ஆரோட வேல்யூ என்ன வருது? 12%. ஸோ அப்போ வட்டி எவ்வளவு? 12%. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷன்ஸினுடைய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். கூட்டலும் பெருக்கலும் மட்டும்தான் இருக்குது. போர்டு மாஸ் படி முதல்ல என்ன செய்யணும்? போர்டு மாஸ் BODMAS போர்டு மாஸ் படி ஸோ பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கடைசியில தான் கழிக்கணும். ஸோ எனக்கு பிராக்கெட்ஸ் இல்லை அப்படின்னா முதல்ல வகுத்தல் பண்ணணும், அடுத்து பெருக்கல். இங்க வகுத்தல் இருக்குதா? இல்லை. ஸோ அப்போ என்ன இருக்குது? பெருக்கல் இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது பெருக்கல்? இங்க ஒரு பெருக்கல் இருக்குது, இங்க ஒரு பெருக்கல், இங்க ஒரு பெருக்கல். ஸோ வேல்யூஸ் பாருங்க. பெருக்கல்லாம் ரொம்ப ஈஸி. பின்னங்களினுடைய பெருக்கல்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர். பகுதிகளையும் பெருக்கணும், தொகுதிகளையும் பெருக்கணும். கேன்சல் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா முதலே கேன்சல் பண்ணிருங்க. இப்போ இங்க எனக்கு 2 4 5 7 எதையும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. நேரடியா பெருக்குங்க. 2 × 4 -8 டிவைடட் பை 5 × 7 35. அடுத்து கூட்டல். இங்க கேன்சல் பண்ண முடியுமா? 1 3 2 3 6. ஸோ அப்போ மேல 1 × 1 1, கீழே 2 × 2 4. கூட்டல். இங்க 1 3 7 3 21. ஸோ அப்போ 1 × 1 1 டிவைடட் பை 7 × 5 35. ஸோ இதை கூட்டி எழுதுனா ஆன்சர்.
ஸோ 35 4 35 வேறின பின்னங்களா இருக்குது. பின்னங்களினுடைய கூட்டல் கழித்தல்ல என்ன பண்ணணும், அதை முதல்ல ஓரின பின்னமா மாத்தணும். ஸோ ஓரின பின்னமா எப்படி மாத்துறது, கீழே இருக்க நம்பர் எல்லாத்தையும் ஒரே நம்பரா மாத்தணும். அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும், மீச்சியமா கண்டுபிடிக்கணும். 35 4 ரெண்டினுடைய மீச்சியமா என்ன. ஸோ பொதுவாக இந்த மாதிரி மீச்சியமா கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா பெரிய நம்பர் எனக்கு மீச்சியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா அந்த பெரிய நம்பரினுடைய அடுத்த மடங்கு இருக்கும். இங்க 35 4 இந்த ரெண்டுக்கும் பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை. அப்போ பொதுவான காரணிகள் இல்லை அப்படின்னா அது ரெண்டையும் சார்பகா எண்கள்னு சொல்லுவாங்க. சார்பகா எண்களினுடைய மீச்சியம்ங்கிறது அவற்றினுடைய பெருக்கற் பலன் தான். அப்ப 35 4ங்கிறது பெருக்குனாலே எனக்கு மீச்சியமா கிடைச்சிடும். 35 4 140. அப்ப இதை 140 மாத்த எதால பெருக்கணும், 4ஆல பெருக்கணும். ஸோ மேலே 4ஆல பெருக்குனா 4 × 8 32 பிளஸ் இதை 35ஆல பெருக்கணும் 35 பிளஸ் இங்க 4ஆல பெருக்கணும். ஸோ 4. ஸோ ரெண்டையும் கூட்டி 35 + 4 39. 39ல 32 போயிடுச்சுன்னா 7. கீழே என்ன இருக்குது 140. கேன்சல் பண்ணா ஒரு 7 20 7 140. ஆன்சர் 1/20. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட இரு எண்களான 96 மற்றும் 404 மீப்போவ 4 எனில் இவ்விரு எண்களின் மீப்போம காண்க. பொதுவா 2 எண்கள் கொடுத்துட்டு அவற்றினுடைய மீச்சிம மீப்போவ இதை தொடர்பு படுத்துற மாதிரி எனக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும், 2 எண்களினுடைய பெருக்கற் பலனானது அவற்றினுடைய மீச்சிம மற்றும் மீப்போவை பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் LCM × HCF = அந்த 2 எண்களினுடைய பெருக்கற் பலன். 2 நம்பர் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 96 × 404. இதுல மீப்போவ என்ன கொடுத்துருக்காங்க 4, மீச்சிம என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப மீச்சிம எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த பெருக்கல் 4 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா வகுத்தல் 4ஆ மாறிடும். 96 × 404 / 4. கேன்சல் பண்ணா 101. 101 96ஆல பெருக்குனா ஒரு 96 0 ஒரு 96. ஸோ இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன 96 96. ஸோ இப்போ ஆன்சர் பி. ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி, டைம் அண்ட் ஒர்க்ல தனி நபர்களை வச்சு கேள்வி. ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். என்ன கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுடைய திறன் விகிதம் கொடுத்திருக்கிறாங்க. திறன் அப்படிங்கிறது என்னவா இருக்குது, ஏ ஆனவர் பி அவங்களுடைய திறன் விகிதம் என்னவா இருக்குது, திறன் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். 3:1. ஸோ பிஐ விட ஏ எவ்வளவு திறன் வாய்ந்தவர், 3 மடங்கு வேகமாக, 3 மடங்கு அதிக திறமைசாலி. அப்ப அவங்களுடைய திறன் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது 3:1. ஸோ பொதுவா நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்கும், அவங்களுடைய திறனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், திறனுக்கு தலைகீழ் விகிதமா இருக்கும். நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது, நாட்கள் விகிதம் 1:3 இருக்கும். புரிஞ்சுதா. அதாவது எஃபிசியன்சி அண்ட் டேஸ், நாட்களும் திறனும் என்ன விகிதத்துல இருக்கும் அப்படின்னா தலைகீழ் விகிதத்துல இருக்கும். காரணம் என்னன்னா, ரொம்ப திறமைசாலியா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் சீக்கிரமாவே வேலையை முடிச்சிருவாரு. ஒருத்தருக்கு திறமை கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னா அவர் அதிக நாட்கள் எடுத்துக்கிடுவாரு. அப்ப திறமை கூடுனுச்சுன்னா நாட்கள் குறையும், திறமை குறைஞ்சா நாட்கள் கூடும். அப்ப ஒண்ணுக்கு என்னவா இருக்குது, தலைகீழ் விகிதத்துல இருக்குதா. அப்ப திறன் விகிதம் எனக்கு கேள்வியில கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருந்து நான் என்ன எடுத்துடலாம், நாட்கள் விகிதத்தை எடுத்துடலாமா. இப்போ நாட்கள் விகிதம்னு பார்த்தோம்னா 1:3 ரேஷியோல இருந்து வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், 1x 3xன்னு எடுப்போமா. இப்போ கேள்வி எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவரால்னா யார சொல்றாங்க, ஏங்கிற பர்சன். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறதுன்னு சொல்றாங்க. நாட்கள்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது, 24 நாட்கள் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ரேஷியோ பார்த்தோம்னா 1x 3x. இதுல வித்தியாசம் எனக்கு என்னவா இருக்குது, 2x வித்தியாசம் இருக்குதா. நாட்கள் எவ்வளவு வித்தியாசம் சொல்றாங்க, 24 நாட்கள். அப்ப அந்த 2x தான் 24, எக்ஸோட மதிப்பு எவ்வளவு 12. அப்ப எக்ஸோட மதிப்பு 12னா அவங்க எவ்வளவு நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. ஏ எவ்வளவு நாள்ல வேலையை முடிப்பாங்க, பி. ஏங்கிறவங்க எக்ஸ், பிங்கிறவங்க 3x. ஏங்கிறது 1x, பிங்கிறது 3x. எக்ஸோட மதிப்பு என்ன 12ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ 1xனா 12, 3xனா 36. ஸோ காமன் ஒர்க் படி என்ன கேட்கறாங்க, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தானே கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துனா ஈஸியா நம்ம ஃபார்முலாவே போட்டுடலாம். நேரடியா எனக்கு நாட்கள் எனக்கு தெரியும், 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும், xy / x + y ஃபார்முலா. ஸோ இப்போ xyனா 12 × 36 / x + y 12 + 36. ஸோ கூட்டினா என்ன வரும், 12 × 36 / 48. ஒரு 12 4 12 48, ஒரு 4 9 4 36. ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க, 9 நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. புரிஞ்சுதா. ஸோ எனக்கு கொஸ்டின்ல எனக்கு திறன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த திறன்ல இருந்து நீங்க என்ன எடுத்து எழுதலாம், திறன் விகிதத்தை எடுத்து எழுதிட்டு அதுல இருந்து நாட்களின் விகிதத்தை நீங்க எடுத்து எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின், 5, 9, 11, 13 எட்ஸெட்ரா இந்த தொடரில் 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு,
கொடுத்துருக்கிறது வந்து என்ன தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ தொடர் வரிசைங்கிற டாபிக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. 40 உறுப்புகள் வரை கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது என்னவா இருக்குது? 5, 4 கூடுது, அடுத்து 4 கூடுது. ஸோ அப்ப எனக்கு என்னவா இருக்குது? கூட்டுத்தொடர் வரிசை தான். ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கான ஃபார்முலா Sn = n/2 × 2a + n - 1 × d. இதை a அப்படிங்கிறது என்ன? முதல் உறுப்பு. dங்கிறது பொது வித்தியாசம். n அப்படிங்கிறது எத்தனை உறுப்புகள் அல்லது எத்தனையாவது உறுப்பு தான் அதனுடைய பொருள். இப்போ Sn அப்படின்னா 40 உறுப்புகள் வரை கூடுதல் பார்க்கணும். Sn 40 உறுப்புகள் தானே. அப்போ n = 40. இப்போ 40 சப்ஸ்டிட் பண்ணா 40/2 பிராக்கெட்குள்ள 2 × a. ஏங்கிறது முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்ன? 5. 2 × 5 பிளஸ் n - 1 40 - 1. பொது வித்தியாசம் என்னவா இருக்குது? எல்லாமே 4 ஆட் ஆகுது. பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். ஸோ அப்போ ரெண்டாவது உறுப்பு எவ்வளோ? 9. முதல் உறுப்பு 5 கழிச்சா 4. ஸோ பொது வித்தியாசம் என்னவா இருக்குது? 4. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் 40/2 20 பிராக்கெட்குள்ள 10 + 39 × 4. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4 × 3 12, 4 × 9 36, 156 + 10 166. அப்போ 20 × 166 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 16 2 32, 6 2 12, 3320. அப்ப 40 உறுப்புகள் வரை கூடுதல் எவ்வளவு? ஆன்சர் சி, 3320. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு சீரான பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டை எண் அல்லது 3 மடங்கு பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? நிகழ்தகவு டாபிக்ல இருந்து கேள்வி. அது என்ன உருட்டுறாங்க? ஒரு சீரான பகடையை உருட்டும் போது, ஒரு டைஸை ரோல் பண்ணும் போது எனக்கு அதுல என்ன கிடைக்கணும்? ஒன்னு ஈவன் நம்பரா இருக்கணும் அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இரட்டை எண் அல்லது 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஈவெண்ட் இதுல இருக்குது அண்ட் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. பொதுவா ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அல்லது மற்றும் அப்படின்னு பார்க்கும்போது, அல்லது 2 ஈவெண்ட் நடக்குது, 2ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் தான் நடக்கணும் அப்படின்னா அல்லது, 2மே நடக்கணும் அப்படின்னா மற்றும். அப்ப அல்லதுன்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்? கூட்டணும். மற்றும்னு கொடுத்துருந்தா பெருக்கணும். புரிஞ்சுதா? இப்போ எனக்கு 2 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த 2 ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டியை நான் ஆட் பண்ணணும். இதுதான் இங்க ரூல். ஸோ ரெட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன? எனக்கு மொத்தம் ஒரு பகடையை உருட்டினோம்னா எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்குது? 1 2 3 4 5 6. 6 தான் எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ். கூறு வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை 6. அதுல முதல் ஈவெண்ட் என்ன? இரட்டை எண் கிடைக்கணும். எதெல்லாம் இரட்டை எண்? 2 4 6. இது ஈவெண்ட் 1. ஈவெண்ட் 2 என்ன? 3 மடங்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. எதெல்லாம் 3 மடங்கு? 3 6. 3,6. இதுதான் 2 ஈவெண்ட். இப்போ ப்ராபபிலிட்டி பார்க்குறேன். 2 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, அல்லது கொடுத்துருந்தா என்ன செய்யணும்? 2 ப்ராபபிலிட்டியை நான் ஆட் பண்ணணும். இது மொத்தம் 3 வாய்ப்புகள், இது மொத்தம் 2 வாய்ப்புகள். இன்னொன்று முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, அல்லது கொடுத்துருக்கும் போது 2 ஈவெண்ட்லையுமே பொதுவான ஏதாவது ரிசல்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். விளைவுகளின் எண்ணிக்கையில பொதுவான விளைவுகள் எதுவும் இருக்குதான்ட்டு. இங்க 2க்கு பொதுவா ஏதாவது இருக்குதா? 6 இருக்குது பொதுவா. இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்படின்னா இந்த 2ல ஏதாவது 1 மட்டும் தான் எடுத்துக்கிடணும். ஏன் 1 மட்டும் எடுத்துக்கிடணும் அப்படின்னா, இந்த இப்போ 6ன்னு எனக்கு ரிசல்ட் விழுது. அந்த 6ங்கிற ரிசல்ட்டை நீங்க எதுல சேர்ப்பீங்க? இந்த 2 ஈவெண்ட்ல எதை சேர்ப்பீங்க? ஒன்னு அது ரெட்டை எண்லையும் சேர்த்துக்கிடலாம், அதை 3 மடங்காவும் சேர்த்துக்கிடலாம். ஆனா கேள்வி எனக்கு என்ன? அல்லது ஏதாவது 1ல தான் சேர்த்துக்கிடணும். ஒன்னு அதை ரெட்டை எண்ணா சேர்த்துட்டீங்கன்னா 3 மடங்குல அதை சேர்க்கக்கூடாது. 3 மடங்குல சேர்த்துட்டீங்கன்னா ரெட்டை எண்ணில் அதை எடுக்கக்கூடாது. அப்போ நான் இதை ரெட்டை எண்ணில் எடுத்துட்டேன், அதனால 3 மடங்குல சேர்க்கல. இப்போ ப்ராபபிலிட்டி என்ன? மொத்தம் 6ல இதுல 3 வாய்ப்புகள் இருக்குது, மொத்தம் 6ல இதுல ஒரு வாய்ப்பு. ஸோ அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க, 2 ஈவெண்ட்டையும் கூட்டணும். 3/6 + 1/6 கூட்டினா 4/6, கேன்சல் பண்ணா 2/3. ஸோ இப்போ ஈவெண்ட் எனக்கு ப்ராபபிலிட்டி என்ன? ஆன்சர் டி, 2/3. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. 7 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வகடிவ தாளின் அகல பக்கங்களை ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்கினால் அதனுடைய கன அளவு யாது? உருளைய கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறேன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு செவ்வகடிவ தாளை நான் ரோல் பண்ணா எனக்கு அது என்ன மாறிடும்? உருளையா மாறிடுமா? அதை வச்சு சொல்றாங்க. ஒரு செவ்வகடிவத்திலான ஒரு பேப்பர் இருக்குது. இந்த செவ்வகடிவ பேப்பரை நான் அகல பக்கங்களை ஒன்றிணைக்கிறேன். செவ்வகம்னு பொறுத்த வரைக்கும் நீளம் அகலம் இந்த மாதிரி இருக்குமா? அகல பக்கங்களை ஒன்றிணைப்பதன் மூலமாக ஒரு செவ்வகடிவ தாள் இருக்குது, அது அகல பக்கங்களை சேர்க்கும் போது எனக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி. இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருமா? அகல பக்கங்களை நான் ரோல் பண்ணி கிடைக்கிறேன். ரோல் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு
உருளை கிடைக்குதா? இந்த உருளையினுடைய என்ன கேட்டிருக்காங்க, கன அளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த உருளையினுடைய ஆரம் என்னன்னு சொல்லிட்டாங்க, 20 சென்டிமீட்டர் தான் உருளையினுடைய ஆரம், கீழே 20 சென்டிமீட்டர் இருக்குது. கன அளவு கண்டுபிடிக்க இன்னொரு என்ன அளவு தேவை, உயரம் தேவை. அப்ப அந்த உயரம்ங்கிறது என்ன, அகல பக்கங்களை சேர்க்கறதுனாலதான் அது என்னவோ மாறிடுச்சு, உருளையா மாறிடுச்சு. இங்க அகலம் எதுவோ அதுதான் அந்த உருளைக்கின் உயரம். அகலம் என்ன கொடுத்திருக்காங்க, 7 சென்டிமீட்டர். அப்ப உயரம் எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? அப்ப கன அளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இப்போ 22/7, ரேடியஸ் எவ்வளோ 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 20, ஆரம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு 7 சென்டிமீட்டர். ஸோ கேன்சல் பண்ணா 7க்கு 7 கேன்சல், 2 × 2 4, 4 × 28 2 88, 2 0 இருக்குது, 8800. ஸோ அப்போ கன அளவு எவ்வளவு, 8800 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. ஸோ 15 கேள்விகள் நம்ம எதை பார்த்துருக்கோம், மேக்ஸ்ல இருந்து பார்த்துருக்கோம். சிலபஸ் படி 15 கேள்விகள், ஆப்டிடியூட்ல இருந்தும் 10 கேள்விகள், ரீசனிங்ல இருந்தும் காரணவியல் இருந்தும் கேட்கறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுபடிதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதிகப்படியான கேள்விகள் மேக்ஸ்ல இருந்தும் வரும். சில நேரம் 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் காரணவியல் இருந்தும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலபஸ் படி கொஸ்டின் செட் ஆயிருக்குது. ஸோ 15, அடுத்து மீதி இருக்கக்கூடிய 10 கேள்விகளும் இதுல இருந்து இருக்கும், காரணவியல்ல இருந்து இருக்கும். ஸோ காரணவியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிலபஸ்லன்னு பார்த்தோம்னா 6 டாபிக் தான் இருக்குது. ஆனா புதிர்கள் அப்படிங்கிற டாபிக் உள்ள எது வேணாலும் கேள்வியா கேட்கலாம். இப்போ அதுல முக்கியமானது இந்த கணித செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணித கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலை வேற வேற சிம்பிளா வந்து கோட் பண்ணி எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த அட் அப்படிங்கிறது என்னவா இருக்குது, எக்ஸ் பெருக்கல், அடுத்து ஹேஷ் அப்படிங்கிறது வகுத்தல், பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கூட்டல், டாலர் சிம்பிள்ங்கிறது கழித்தல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனுடைய ஆன்சர் என்னன்னு கேட்கறாங்க. 6 பர்சன்டேஜ்ங்கிறது என்ன, கூட்டல், 12 ஹேஷ்ங்கிறது என்ன, வகுத்தல், 3 அட் அப்படிங்கிறது என்ன, பெருக்கல், 8 டாலர்ங்கிறது கழித்தல் 3. ஸோ இங்க எனக்கு நார்மல் ஈக்குவேஷனா மாறிடுச்சா. இப்போ இதுல நான் என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் படி நான் சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் படி முதல்ல என்ன முடிக்கணும், டிவிஷன் முடிக்கணும். 12/3 4, 4 பெருக்கல் 8, 6 கூட்டல் 4 -3. அடுத்து இதை முடிக்கணும், பெருக்கலை முடிக்கணும். 8 × 4 32 கூட்டல் 6 -3. அடுத்து என்ன செய்யணும், கூட்டிட்டு கடைசியில கழிக்கணும். 32 + 6 38 -3, வித்தியாசம் எவ்வளவு, 35. ஆன்சர் ஏ 35. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். கேலண்டர் டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி, ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் அப்படின்னா, நூற்றாண்டுனா என்ன, 100 200 300 400 500 இந்த ஆண்டுகள் தான். இப்போ அந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ 2000 கடைசியா 2000, நம்ம இப்போ 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். அந்த 2000 வருஷம் அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி வருடமா தான் இருந்துச்சு. இந்த 19வது நூற்றாண்டு முடியும் பொழுது கடைசி அந்த 2000வது வருடத்துல கடைசி நாள் அதான கேட்கிறாங்க, நூற்றாண்டினுடைய கடைசி நாள் எதுவா இருக்காது அப்படிங்கிறது ஃபேக்சுவலான கொஸ்டின். ஒரு 3 நாட்களா இருக்காது, செவ்வாய் வியாழன் சனியா இருக்காது. ஃபேக்சுவலா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வாய் வியாழன் சனி இந்த 3 நாட்களா ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாள் வர வாய்ப்பே கிடையாது. ஒரு 100 ஆண்டுகள், இப்ப வரக்கூடிய 2100ங்கிறது ஒரு நூற்றாண்டு தான். இப்ப 2100வது வருஷம் டிசம்பர் 31ங்கிறது கண்டிப்பா இந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு நாளா இருக்கவே இருக்காது. நீங்க எந்த நூற்றாண்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, 2000 2100 2200 2300 எந்த வருஷமா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டினுடைய கடைசி நாள் டிசம்பர் 31ங்கிறது இந்த 3 நாள்ல எந்த நாளாவும் இருக்காது. அப்பனா எந்த நாளா இருக்கலாம், மீதி இருக்கக்கூடிய ஞாயிறு, திங்கள், புதன், வெள்ளி இந்த 4 நாள்ல எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்ப எனக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்க, இருக்காதுன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் என்ன, செவ்வாயா இருக்காது. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஜீரோ 7 8 ஆகிய எண்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணுக்கும் மிகச்சிறிய 3 இலக்க எண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய நம்பர் ஒரு சிறிய நம்பரை உருவாக்கணும். முதல்ல இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்பர் உருவாக்கலாம் அப்படின்னா, 0 7 8 இருக்குது. ஸோ இப்போ 0 7 8னா முதல்ல நான் 0 வச்சு ஒரு நம்பர் ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா 7 8 வரலாம், அல்லது 0 8 7 வரலாம். முதல்ல நான் 7 யூஸ் பண்ணனா 7 0 8 7 8 0. முதல்ல 8 யூஸ் பண்ணனா 8 0 7 8 7 0. ஸோ இப்போ இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி எத்தனை நம்பரை உருவாக்கலாம், 6 விதமான எண்களை உருவாக்கலாம். இதுல மிகச்சிறிய மிகப்பெரிய 3 இலக்க எண் என்ன, எவ்வளவு, 870. மிகச்சிறிய 3 இலக்க எண் என்ன, 078 எடுத்துடக்கூடாது. இதான் எது, 708. ஏன் 078 எடுக்கக்கூடாது, ஏன்னா கேள்வியில தெளிவாகவே கொடுத்துட்டாங்க 3 இலக்க எண் அப்படின்ட்டு. இப்போ 3 இலக்க எண்ணுனா 078ங்கிறது என்னவா மாறிடும், 2 இலக்க எண்ணா மாறிடும். அப்ப சிறிய எண் 708. அப்ப 870க்கும் 708க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்,
ஸோ 10 வித்தியாசம் 2, இங்க 6, ஸோ அப்போ 6, 8ல் 7 போனா 1. ஸோ இப்போ ஆன்சர் 162. ஓகேவா? அடுத்த கேள்வி. 1, 2, 5, -2, 9, -6, 13 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு என்ன? எண் தொடர்கள் அப்படிங்கிற டாபிக்ல நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு முதல்ல இதுல நம்பர் சீரிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்க எப்படி அப்ரோச் பண்றதுன்னா முதல்ல அதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. வித்தியாசம் எனக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அல்லது ரொம்ப டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு மதிப்பு பெருக்கல் ஆகிட்டே இருக்கும் அல்லது வகுத்தல் ஆகிட்டே இருக்கும். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ வித்தியாசம் பார்த்தோம்னா இது எவ்வளோ ஆட் ஆகுது? 1 ஆட் ஆகுது, இதுல 3 ஆட் ஆகுது, இதுல எவ்வளோ குறையுது? 3 குறையுது. 3 குறையல, 3, அதுக்கப்புறம் ஒரு 2, 5, 7 குறையுதா? ஸோ 5, 7 குறையுது. அடுத்து இங்க எவ்வளவு கூடுது? 7 கூடுது. அதுக்கப்புறம் இங்க எவ்வளவு கூடுது? இங்க குறையுது. இதுல ஒரு 9, அதுல ஒரு 6, 15 அப்படின்னு சொல்லிட்டு குறையுது. ஸோ வேல்யூ கூடுது குறையுது கூடுது குறையுது இந்த மாதிரி அல்டர்னேட்டா இருந்துச்சுன்னா அதுல 2 சீரிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 1, 2, 5, -2, 9, -6, 13 சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று விட்ட நம்ம தொடர்கள்ல கொடுத்துருக்க ஒன்று விட்ட உறுப்புகளை பாருங்க. 1, 5, 9, 13. 2, -2, -6 இங்க எனக்கு இதுதானே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க 1 கூட 4 கூட்டினா 5, 4 கூட 4, 5 கூட 4 கூட்டினா 9, 9 + 4 13. ஸோ அப்போ 4 நாளா ஆட் ஆகிட்டே இருக்குது. இந்த சீரீஸ்ல பாருங்க. ஸோ 2 இது கூட எதை கூட்டினா எனக்கு -2 வரும்? -4 கூட்டினா -2, 2 -4 தான் -2. திரும்ப இது கூட ஒரு -4 கூட்டினா -2 + -2 -6. திரும்ப ஒரு -4 கூட்டினா -6 + -4 -10. ஆன்சர் B -10. புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கேள்வி. பின்வருவனவற்றுள் சரியாக N மற்றும் Z நடுவே வரும் எழுத்தை காண்க. எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு எழுத்து, எண்கள், அப்புறம் சிறப்பு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி குறியீடுகள் இதெல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. இதுல N மற்றும் Z சரியா நடுவுல வரக்கூடிய எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. N எங்க இருக்குது? இங்க இருக்குது. Z எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில சரியா நடுவுல வரக்கூடிய எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. ஸோ கேள்வியை கொஞ்சம் தெளிவா பாருங்க. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே இருக்குது. எனக்கு எண்கள் இருக்குது, எழுத்துக்கள் இருக்குது, குறியீடுகள் இருக்குது. எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எழுத்து மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. உறுப்புன்னு கேட்டாங்கன்னா அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு எழுத்தா இருக்கலாம், ஒரு எண்ணா இருக்கலாம், ஒரு குறியீடா இருக்கலாம். ஸோ இப்போ உறுப்புன்னு கேட்காம எழுத்துன்னு கேட்டாங்கன்னா எழுத்து மட்டும் பாருங்க. என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்கு நடுவுல? SKMPY, SKMPY. இதுல நடுவுல வரக்கூடிய எழுத்து என்ன? M. ஆன்சர் M. புரியுதா? சோ அடுத்த கேள்வி. ஆல்பபெட் சீரீஸ்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பபெட்ஸ் 4 செட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? WXCD, UVEF, STGH, QRIJ. ஸோ பொதுவாக இந்த மாதிரி எனக்கு ஆல்பபெட் சீரிஸ் கொடுத்துருக்காங்க இல்லை ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்ல கொஸ்டின்னாலே ஆல்பபெட்ஸோட பொசிஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த கொஸ்டின் அதை விட ரொம்ப ஈஸி. வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்தடுத்த லெட்டரா இருக்குது. CD, அடுத்து EF, அடுத்து GH, அடுத்து IJ, அடுத்து என்ன வரும்? KL தான் வரும் ஆட்டோமேட்டிக்கா. KL. அப்போ KL முடியாத ஒரே ஆப்ஷன் என்ன? OP, KL மட்டும்தான். அப்போ ஆன்சர் D. ஒருவேளை எனக்கு 2 ஆப்ஷன்ல KL முடியுதுன்னா முதல்ல 2க்கான ரிலேஷன் என்னன்னு பாருங்க. ஸோ இப்போ Wங்கிறது 23வது எழுத்து, Xங்கிறது 24வது எழுத்து, Uங்கிறது 21வது எழுத்து, Vங்கிறது 22வது எழுத்து, அடுத்து Sங்கிறது 19வது எழுத்து, Tங்கிறது 20வது எழுத்து, Qங்கிறது 17வது எழுத்து, Rங்கிறது 18வது எழுத்து. ஸோ இங்க எனக்கு என்ன இருக்கு? 23, 24, அடுத்து 2 குறையுது, 21, 22, அடுத்து 2 குறையுது, 19, 20, அடுத்து 2 குறையுது, 17, 18, அடுத்து 2 குறைஞ்சா இங்க என்ன வரும்? 15, 16 வரும். 15வது எழுத்து O, 16வது எழுத்து P. ஸோ ஆன்சர் OPKL. அடுத்த கேள்வி. எட்டாம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் MATH என்று 4 உறுப்பினர்கள் உள்ளனர் எனில் கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக உள்ள வாய்ப்புகள் யாவை சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக போன தடவை குரூப் 2 மெயின்ஸ்லயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் செலெக்ஷன் அண்ட் காம்பினேஷன் NCR NPR அதுல இருந்து வரக்கூடியதுதான். நம்ம நார்மலாவே இதை ஒரு புதிராவே இந்த கொஸ்டினை கன்சிடர் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்றது, அது ஒரு விடுகதையாவே பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 4 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுல நான் 2 பேரை சூஸ் பண்ணணும். அதுல யாரு? ஒன்னு மன்ற தலைவர், இன்னொன்னு உப தலைவர். இப்ப நான் 2 பேரை சூஸ் பண்றேன்னா எப்படிலாம் சூஸ் பண்ணலாம்? மொதல் பர்சனா எம்ன்னு எடுத்துக்கிறேன், M. அடுத்த பர்சன் A, அல்லது மொதல் பர்சன் M, அடுத்த பர்சன் T, மொதல் பர்சன் M, அடுத்த பர்சன் H. செலக்ட் பண்ணியாச்சு. இந்த 3 வாய்ப்புகள்.
அடுத்து பர்சனை ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா செகண்ட் பர்சனை எம்னா அங்க ஏற்கனவே நான் எம் எடுத்துட்டேன். அப்போ ஏடின்னு 2% எடுக்கிறேன். அடுத்து ஏஹெச்ன்னு 2% எடுக்கிறேன். ஏஹெச். அடுத்து பர்சனா டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டி. அடுத்து டிக்கு அடுத்து என்ன இருக்குது? ஹெச் இருக்குது. டிஏ டிஎம் எல்லாம் இங்க எடுத்தாச்சு. டிஏ டிஎம் இங்க எடுத்தாச்சு. மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 1 2 3 4 5 6 வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன்ல 6 இருக்குதா? இல்ல. ஸோ அப்போ இந்த 6 வாய்ப்புகள்ல தான் நான் அந்த 2 நபர்களை சூஸ் பண்ண முடியும். நீங்க இதை எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? NCR யூஸ் பண்ணலாம். C ஃபார் செலெக்ஷன். NPR NCRல நான் என்ன பண்ணணும்? 4 உறுப்பினர்கள்ல இருந்து 2 உறுப்பினர்களை நான் தேர்ந்தெடுக்கணும், செலக்ட் பண்ணணும். அப்போ NCR 4 பேர்ல இருந்து 2 பேரை. NCRக்கு ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இல்ல n-ங்கிறது 4, r-ங்கிறது 2. அப்ப 4 ஃபேக்டோரியல் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. r ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1. n மைனஸ் r 4 மைனஸ் 2 2 ஃபேக்டோரியல் தான், மறுபடியும் 2 இன்ட்டு 1. ஸோ அப்போ 2 2 4 4 கேன்சல் பண்ணா 3 இன்ட்டு 2 6 வாய்ப்புகள் தானே வருது. இப்போ எப்படி நான் வந்து ஆப்ஷன்ல 6 இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் MA MT MHன்னு சொல்லிட்டு 2 பேரா செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா இதுல மன்ற தலைவர் உப தலைவர்னு 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ நான் மன்ற தலைவர் பதவியெல்லாம் நான் எம்முக்கோ ஏக்கோ டீக்கோ கொடுக்கலாம், அல்லது உபத்தலைவர் பதவியையும் எம்முக்கோ ஏக்கோ டீக்கோ கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த 6 பேரையுமே நான் அப்படியே நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு 6 செட்டை உருவாக்க முடியும். ஸோ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 12 வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சர் சி 12. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ 1 முதல் 100 வரையிலான அனைத்து எண்களையும் நீங்கள் எழுதினால் எத்தனை முறை 1 என்ற எண்ணை எழுதுவீர்கள்? ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்விதான். 1ல இருந்து 100 வரைக்கும் சொல்லிட்டாங்க. 100 வரைக்கும் அப்படிங்கும்போது 1ங்கிற நம்பரை எத்தனை தடவை எழுதலாம்? ஸோ 1ல ஆரம்பிச்சா 1, அடுத்து 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 21, 31, 41, 51, 61, 71, 81, 91, 100. அப்ப எத்தனை முறை 1 வருது? 1 2 2 தடவை 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ 21 முறை நம்ம 1ங்கிற எண்ணை எழுதுவோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 7 8 இந்த மாதிரி எண்கள் எல்லாம் எத்தனை முறை எழுதுவீங்க அப்படிங்கறத கேள்வியை கேட்டுட்டாங்க. ஸோ 7 8 மற்ற எல்லா நம்பரையுமே 1ல இருந்து 100 வரைக்கும் எழுதும் போது 20 முறை தான் நம்ம எழுதுவோம். 1ங்கிறத மட்டும் தான் 21 முறை எழுதுவோம். ஏன்னா அங்க என்ன எழுதியிருக்கிறோம்? 1ல இருந்து 100 வரைக்கும் போது அந்த 100ஐயும் நான் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ 21 முறைங்கிறதா ஆன்சர். அடுத்த கேள்வி. கொடுக்கப்பட்ட எண்கள் தொகுப்பிற்கு ஒத்த எண்களின் தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும். அனலாஜில சிமிலர் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது. ஒத்த எண் தொகுப்பு. எனக்கு செட் ஆஃப் ஒரு நம்பர் செட் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பேட்டர்ன் இருக்குதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆப்ஷன்ல அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 6 36 63. ஒருவேளை இங்க 6ங்கிறது என்னவா மாறுது? பெருக்கல் 6. 6ஆல பெருக்கினா எனக்கு 36, திரும்ப அது 63ஆ மாறுது. அப்படிங்கிற போது 3 எதால பெருக்கினா எனக்கு 63, 21ஆல பெருக்கினா 63 வரும். ஸோ 36ல இருந்து 63ங்கிறது எந்த ரிலேஷனுமே கிடையாது. ஆனா 6 என்னுடைய வர்க்கம்ங்கிறது என்ன? 36, 6 ஸ்கொயர். இந்த 36 என்ன பண்ணிருக்காங்க? திருப்பி போட்டு எழுதிருக்காங்க 63ன்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. 7 ஸ்கொயர் 49 தான். ஆனா 49 நான் ரிவர்ஸ் எழுதுனா 94 வரும். ஸோ இது கிடையாது. 9 ஸ்கொயர் 81. ஸோ இது கிடையாது. 11 ஸ்கொயர் 121 தான். இது ரிவர்ஸ் எழுதினாலும் எனக்கு 121 தான் வரும். இது கிடையாது. 8 ஸ்கொயர் 64. 64 ரிவர்ஸ் எழுதுனா 46. ஸோ இது ஆக்சுவலா ஆப்ஷன் 46. 46. ஸோ அப்போ ஆன்சர் டி. ஸோ அடுத்த கேள்வி. ஸோ புதிர்கள் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அதில் இந்த டாப்பிக்ல தான் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ புதிர்களை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், ரேங்கிங், ஆர்டரிங் எது வேணாலும் கேட்பாங்க. ஸோ இதில் எனக்கு இந்த வரிசைப்படுத்தல் ஆர்டரிங்ல இருந்து கேள்வி. ஏ என்பவர் பிஐ விட எடை மிக்கவர். ஸோ கம்பேரிசன். இதை நான் ஈக்குவேஷன் எழுதும் போது எப்படி எழுதுவேன்? கிரேட்டர் தன் லெஸ் தன் போட்டு கம்பேர் பண்ணி எழுதணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் பிஐ விட எடை மிக்கவர். இப்போ ஏ கிரேட்டர் தன் பி. ஏ என்பவர் பிஐ விட எடை மிக்கவர், ஆனால் சிஐ விட அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கிறவர் ஏ விட ரொம்ப எடை அதிகமானவர். அடுத்து என்ன சொல்றாங்க? டி என்பவர் இஐ விட எடை மிக்கவர். டி என்பவர் இஐ விட எடை மிக்கவர். அடுத்து பி என்பவர் டிஐ விட எடை மிக்கவர். பி என்பவர் டிஐ விட எடை மிக்கவர். ஸோ கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் மேத்தமெட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 ரிலேஷனையும் கம்பைன் பண்ணி எழுதணும். எப்படி எழுதலாம்? பிக்கான தொடர்ச்சியா எங்க இருக்குது? டி இருக்குதா? அப்ப நான் ஒரே ஈக்குவேஷன் எழுதுனா சி கிரேட்டர் தன் ஏ கிரேட்டர் தன் பி கிரேட்டர் தன் டி கிரேட்டர் தன் இ. ஸோ ஒரே இதாக எழுதியாச்சு. இப்போ எனக்கு கேள்வி எனக்கு என்ன?
அனைவரிலும் குறைந்த எடை கொண்டவர் யார்? ஸோ இது எல்லாமே என்னதுல இருக்கு? இறங்கு வரிசையில தானே இருக்குது. இப்போ இருக்கலே குறைந்த எடை கொண்டவர் யார்? இ. ஸோ ஆன்சர் இ. ஆப்ஷன்ல இ இல்லை. ஸோ ஆன்சர் வந்து இ. ஏ என்பவர் பிஐ விட எடை மிக்கவர், ஏ என்பவர் பிஐ விட எடை மிக்கவர், ஆனால் சிஐ விட அல்ல. ஸோ அப்போ சி தான் கிரேட்டர் தென். ஸோ டி என்பவர் இஐ விட எடை மிக்கவர், டி என்பவர் இஐ விட எடை மிக்கவர், பி என்பவர் டிஐ விட எடை மிக்கவர். அப்போ பிங்கிறது கிரேட்டர் தென். ரெண்டையும் கம்பைன் பண்ணியதுன்னா சிஏ பிடிஇன்னு தான் வரும். குறைந்த எடை கொண்டவர்ங்கிறது ஆன்சர் இ தான். ஸோ ஆன்சர் இ. ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான மாடலை ரெசம்பிள் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஃபீனிக்ஸ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது. ஸோ குரூப் 2 எக்ஸாம் நல்லா பண்றதுக்கு விபுதர் எக்ஸாமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.